அதிமுகவிலேயே இவர்களுக்குத்தான் முக்கிய பதவி. எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அதிரடியான அறிவிப்பை கொடுக்கிறார். அந்த அறிவிப்பிலே இந்த திறமை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிமுகவிலே கண்டிப்பாக முக்கிய பொறுப்புகள் என்பது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு, ஒரு தூண்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக ஐடி விங் அப்படின்னே கூட. அந்த ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அதிரடியா அறிவிப்பை கொடுத்தார். தமிழக அரசியல் களத்தில் காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனை மீண்டும் விசுவரம் எடுத்த நிலையிலே தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அரசியல் காரணங்களை முன்வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக முக்கிய தலைவர்கள் திடீரென அதிமுக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார்கள். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவிலே தான் ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடுத்தும் செய்தியாளர் சந்திப்பிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் தேர்தல் வியூகங்களை இனி வரும் காலங்களிலே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்றும் சமூக ஊடகங்களில் திறம்பட செயல்படும் நபர்களுக்கு கட்சியில் முக்கிய பதவிகள் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியினருடான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்மையில் அரசியல் மாற்றங்கள் குறித்து விவரித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினர் சமூக வளங்களை மிக முழுமையாக பயன்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. மூலவே ஆட்சியை பிடித்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அவசியத்தை அதிமுக உணர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். கால மாற்றத்திற்கு ஏற்ப கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார். கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறார். அதிமுகவின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கவும் எதிர்கட்சிகளின் போலி பிரச்சாரங்களை முறியடிக்கவும் ஏஐ தொழில்நுட்பங்கள் பயன்பாடுகள் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கக்கூடும். வெறும் களப்பணியோடு நின்று விடாமல் டிஜிட்டல் தளங்களிலும் கட்சி வலுவாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருந்து கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் சுவாரஸ்யமாகவும் திறமையாக கொண்டு சேர்க்கும் இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு கட்சியில் தகுந்த முக்கியமான பதவிகள் என்பதும் முன்னுரிமை என்பதும் அளிக்கப்படும் என கூறியிருக்கிறார். அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணியை அடிமட்ட அளவில் இருந்து முழுமையாக மாற்றி அமைத்து வரும் எடப்பாடி பழனிசாமி வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதிய உத்தியுடன் செயல்பட எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம், திமுக ஆகிய கட்சிகளுக்கு போட்டியாக அதிமுகவும் டிஜிட்டல் அரசியலில் முழுவீச்சில் இறங்கி இருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு கவனிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருப்பது நல்லதா அல்லது இது அதிமுகவிற்கு பாதகமா அப்படிங்கிற தகவலை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா.